பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சேமமாய் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். ஆமேன். வேதத்தில் நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறார், அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவேன் என்றார். அம்மேன். என் கண்பார்களே, இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது 100க்கு அதிபதியான ஒரு அதிகாரி இருக்கிறார். அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாத வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏசப்பா அந்த கப்பர்நகூமின் ஊரில் வரும்போது இந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்டு ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா, என் வேலைக்காரன் வியாதியில் இருக்கிறார், நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று ஏசப்பாவை நோக்கி என்ன பண்ணுறாரா, வேண்டி கொள்ளுகிறார். அப்போ ஏசப்பா சொல்கிறார், நான் வந்து உன் வேலைக்காரனே சொஸ்தமாக்குவேன். ஆனால் அந்த 100க்கு அதிபதிக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பாருங்கள். அவர் சொல்கிறார், ஏசப்பா, நீர் என் வீட்டுக்குள் வர நான் பார்த்தின நல்ல ஏசப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமேன். அதே போல் ஏசப்பாவுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஏசப்பாவுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, ஏசப்பாவுடைய வார்த்தையில் மகிமை உண்டு. பாருங்கள், அந்த வேலைக்காரன் அந்த ஏசப்பாவுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்ற அந்த அதிகாரி கேட்கும் போது அந்த ஏசப்பா அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, ஏசப்பாவுடைய வார்த்தையை நம்பும் போது அந்த 100க்கு அதிபதிய வேலைக்காரன் அதே நேரத்தில் என்ன பண்ணானா, ஸ்வஸ்தமானா. பாருங்கள், ஏசப்பாவுடைய வார்த்தையில் வல்லமை உண்டுங்க, ஏசப்பாவுடைய வார்த்தையில் ஜீவன் உண்டுங்க. நீங்கள் விசுவாசிக்க வேணும். இந்த வேலை கூட ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கீங்களா, ஏசப்பா பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலை மாறும், ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வாழ்க்கை இருக்கிற இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை ஆகும். எந்த காரியம் இருந்தாலும் சரி, அந்த 100க்கு அதிபதி ஏசப்பாவுடைய வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசத்தை ஏசப்பா பார்த்து அந்த வேலைக்காரனை ஸ்வஸ்தமாக்கினா. அதே போல தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மனத்தளர்ந்து போகாதீங்க. ஏசப்பா பார்த்து இன்னைக்கு சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏசப்பா உம்முடைய வார்த்தையில் எனக்கு விடுதலை உண்டு, உம்முடைய வார்த்தையில் எனக்கு ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் எனக்கு சுகம் உண்டு என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பா நோக்கி இன்றைக்கு ஜெபிக்கும் போது ஏசப்பா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏசப்பாவோட வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். ஏசப்பாவோடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த 100க்கு அதிபதி உடைய வேலைக்காரனை ஏசப்பாவுடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினாரோ, அதே வல்லமை இந்த நாள் நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையை நிமித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஏசப்பா சொல்லுமா, ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. ஏசப்பா மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்துட்டார், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்துடும். ஒரு வார்த்தையை நீங்கள் நம்புங்க. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நோக்கி செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூடப்பா யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அப்பா உண்மை நோக்கி செபிக்கிறாங்களோ, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க கண்ணீர் மாறும், என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க பிரச்சனைகள் மாறும், என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க போராட்டங்கள் மாறும் ஏசப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுப்பா. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில் அப்பா அபிஷேகம் உண்டு அப்பா. இந்த வேலை கூட விசுவாசத்தோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய வார்த்தை அனுப்பி நீங்கள் சுகமாக்குவீராக, வார்த்தை அனுப்பி நீங்கள் விடுதலை ஆக்குவீராக அப்பா. நீங்கள் அப்படி செய்து விட்டதுக்காக சோத்ரோ, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.